தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவாக தீர்க்க தரிசனங்கள் மேலேயும் இந்த ஜோதிடம் மேலேயும் பல பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களை பார்த்து பல பேர் நம்மகிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ப்ரோ, நம்ம சேனல் இதை பற்றி ஏற்கனவே பேசுனீங்க, பேட்டிலாம் எடுத்திருந்தீங்க, அதெல்லாம் அப்படி நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த கான்டென்ட் தீர்க்க தரிசனங்கள் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிற இந்த சிச்சுவேஷனில் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் கிட்ட வம்ப ஆரம்பிச்சு விட்டாங்களா? அங்க ஆரம்பிச்சது உலகத்தோட அமைதியின்மை இன்னும் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சில தீர்க்க தரிசனங்கள் சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இல்லை முதல்ல நீங்க பார்க்க போறது பைபிளுங்க. பைபிளில் வர வசனங்கள் இருக்குல்ல, அதுல சில வசனங்கள் சார்ந்து சில அறிஞர்கள் நிறைய விஷயங்களை மேற்கொள்ளிடுறாங்க. அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் போற பேஸ் பண்ணதை வேற அமைஞ்சிருக்கு. ஸோ பைபிளில் இதை பத்தி என்னென்ன தீர்க்க தரிசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு, இதை இப்போ முழுசா பார்த்துருவாங்களா? கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த சாமி பெருசு, அந்த சாமி பெருசு, இந்த மார்க்கம் சொல்றதா சரி, அந்த மார்க்கம் சொல்ற தப்பு, அதுக்குள்ள நான் போவே விரும்பலை. ஏன்னா அது முட்டாள்தனம். மனுஷ உயிர் போறப்ப மார்க்கத்தை பிடிச்சி தொங்கி என்ன பிரயோஜனம், அதை விடுங்க. ஆனால் இந்த பைபிள் இருக்குல்ல, இதில் தீர்க்க தரிசனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறதா பல கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வசனங்கள் அடிப்படையில் கிறிஸ்தவ அறிஞர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புறாங்க. அதாவது ரஷ்யா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுக்கு இடையில நேரடி மோதல் உருவாகிடுச்சு அப்படின்னா அதுதான் இந்த உலகத்தோட அடுத்த பெரிய போரா வெடிக்கும்னு அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. இதை சார்ந்து பல கிறிஸ்தவ அறிஞர்கள் என்னென்ன விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதில் கிரெடிபிலிட்டி சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் பேசுகிறத எடுத்துக்கலான்னு பல பேர் சொல்கிறாங்க. இவர் ஒரு பாஸ்டர், இவர் பேர் கிரெக் லாரி. இவர் என்ன சொல்லியிருந்தாரு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இறுதி நாள் இருக்குல்ல, இது நெருங்குறப்ப சில அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு தெரியும். இஸ்ரேல் செதையும் திரும்ப இணையும். எசேக்கியேல் 37 அண்ட் எசேக்கியேல் 38 இந்த நம்பர்ஸை மென்ஷன் பண்ணி பைபிளில் இருக்கிற அந்த குறிப்புகளை விவரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் இருந்து எதிரி வருவான், மேகாக் அப்படின்ற குறிப்பு அதில் இருக்கு. மேகாக்னா யாரு அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இப்போ இருக்கிற ரஷ்யா இருக்குல்ல, இதுதான் அந்த மேகாக்னு பல பேர் ஆழமாக நம்புறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை முன் வச்சு மேகாகோட நட்பு நாடான ஒன்று இஸ்ரேலை நோக்கி வரும்னு இருக்காங்க. நட்பு நாடுனா வேற என்ன, பெர்ஷியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். அப்படின்னா இப்போதே ஈரான்னு அர்த்தம். ரஷ்யாவும் ஈரானும் இஸ்ரேலை தாக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் இஸ்ரேல் செதஞ்சு போகும். இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்காக எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. இதுக்கப்புறம் அனர்த்தம் உச்சம் பெறும்னு அந்த தீர்க்க தரிசன வரிகளில் இருக்கிறதா இது போல் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இஸ்ரேலை மட்டும் ரஷ்யா தாக்கிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே உலக மக்கள் சீட் பெல்ட்டை போட்டு ரெடி ஆகிடுங்க, அடுத்த ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டை நாம் பார்க்க ஆயத்தமாக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது போல விஷயங்களை கேட்குறப்ப தான் நமக்கு கொஞ்சம் பதறுது. உலக புகழ்பெற்ற தீர்க்க தரிசிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாஸ்ட்ரடாமஸையும் பாபா வாங்காவையும் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட இந்த 2 பேரும் போர் சம்பந்தமாக 2026 பேஸ் பண்ணி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத இங்கே பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த குவார்டரைனில் சொல்கிறது 7 months கிரேட் வார், பீப்புள் டெட் த்ரூ ஈவில், ரோவன் எவ்ரோக்ஸ் த கிங் வில் நாட் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தமிழாக்கம் 7 மாதம் பெரும் போர் நடக்கும்னு அர்த்தம். தீமையால மக்கள் இறப்பாங்க. ருயன் எவ்ரூக்ஸ் மன்னர் தோல்வியடைய மாட்டார்னு பொருள். ஸோ இதை நாம் அசியூம் பண்ணுறதா இருந்தால் யூரோப் இருக்குல்ல, இதை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். இதோட இடமா ரஷ்யா இருக்குல்ல, இதனால யூரோப்பில் 7 மாதம் வரைக்கும் போர் நடந்தால் எப்படிங்க இருக்கும்? ஆல்ரெடி ஜெர்மனி பயந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யா நாங்கள் ஏன் போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ப்ரெடிக்ஷனில் குறிப்பிட்டிருக்க விஷயங்களை எடுத்து நாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த பொருள்படுது. அவ்வளோ 3ஆம் உலக போர் இருக்குல்ல, அது சார்ந்த ஆரம்ப புள்ளியாக கூட இது இருக்கலாம்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் இந்த குவார்டரைனை டீகோட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த குவார்டரைனில் சொல்கிறது, த்ரூ லாங் வார் ஆல் த ஆர்மி எக்ஸாஸ்டட் ஸோ தட் தே டு நாட் ஃபைண்ட் மணி ஃபார் த சோல்ஜர்ஸ் instead of gold or silver they will come to coin leather, gallic brass and the crescent sign of the moon அப்படின்னு இங்கே பிரெஞ்சில் இருக்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதை தமிழில் மொழியாக்கம் பண்ணுறதா இருந்தா, நீண்ட போரின் மூலம் அனைத்து இராணுவமும் சோர்வடைந்து விட்டது. அதனால் வீரர்களுக்கு பணம் கிடைக்காது. தங்கம் அல்லது வெள்ளிக்கு பதிலாக தோல், விலங்குகளோட தோலை நீங்க எடுத்துக்கலாம். பித்தளை, சந்திரனோட பிறை அடையாளம்,
இது என்ன குறிப்பிடுறாங்க கரெக்டாக தெரில. அவங்க சொல்லியிருக்கபடி சந்திரனோட பிறை அடையாளம். இது எல்லாத்தையும் பெறுவாங்க அப்படின்னு தமிழாக்கம் பண்ணால் நம்மளுக்கு அர்த்தம் கிடைக்குது. இந்த குவாட்ரைனில் சொல்லப்படுற விஷயம் 3 fires ரைஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் சைட்ஸ். முதல்ல ஒரு குவாட்ரைன் சொல்லிட்டு அதோட கனெக்ட் அப்படியே இன்னொரு குவாட்ரைனில் கிடைக்கும்னு சொல்லல, அது இங்கே தான். கிழக்கு பக்கங்களிலிருந்து 3 தீப்பிழம்புகள் எழுகின்றன அப்படின்னு தமிழாக்கம். இதை நம்ம அசியூம் பண்ணுறதா இருந்தால் சைனா, இந்தியா இல்லைனா வேறு நாடு, ஏஷியாவை சேர்ந்த நாடாக இருக்கலாம். அந்த 3 நாடுகள் இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இந்த உலகத்தை ஆள ஆரம்பிக்கும்னு பொருள் எடுத்துக்கலாம். இந்த ப்ராஃபஸிஸ்லாம் நடக்குமான்னு தெரில, பழிக்குமான்லாம். ஆனால் இந்தியா சார்ந்து பாசிட்டிவாக ப்ராஃபஸி வருதுன்னா அது பழிக்கணும்னு கடவுளை வேண்டிப்போம். இந்த குவார்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, த லேண்ட் ஆஃப் த எலிஃபென்ட் வில் பி சேஃபஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதோட தமிழாக்கம் யானைகளுக்கான நிலம் இருக்குல்ல, அது ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும்னு பொருள். யானைகளுக்கான நிலம், யானைகள்னு சொன்னாலே உலகத்தில் நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது ஆப்பிரிக்கா. அந்த யானைகளுக்கான நிலமா ஆப்பிரிக்கா கன்சிடர் பண்ணுறோன்னா எதில் இருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க? அப்போ மற்ற நாடுகள் எதில் பயங்கரமாக தவிச்சுக்கிட்டு இருக்கோம்? புரியல. ஸோ இதை அசியூம் பண்ணுறதா பார்த்தா இப்படி தாங்க எடுத்துக்க முடியுது. ஆப்பிரிக்கா பாதுகாப்பானது சொல்கிறாங்க, பட் எதில் இருந்து? ஓகே, 12வது ப்ரெடிக்ஷன். இந்த குவார்டரின் பார்த்தீங்கன்னா தி வெஸ்ட் லாசஸ் இட்ஸ் லைட் இன் சைலன்ஸ். இது ஏற்கனவே பார்த்த குவார்டரினில் ஒரு முக்கியமான வரி இன்னொரு குவார்டரின் சார்ந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா திரும்ப 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 பஞ்ச் ஆகுது. இதுக்கான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா மேற்குலகம் மௌனத்தில் தன்னோட ஒளியை இழக்குது, தன்னோட வெளிச்சத்தை இழக்குதுன்ற மாதிரி பொருள் எடுத்துக்க முடியும். இதை நாம் அசியூம் பண்ணுறதா இருந்தால் வெஸ்டர்னை மெத்ததை சொல்லுவோம், யூரோப்பை சொல்லுவோமா, அமெரிக்காஸை சொல்லுவோமா? ஸோ இந்த மேற்குலக நாடுகளில் அரசியல் ரீதியாக நிறைய நெகட்டிவான தாக்கங்கள் ஏற்படலாம். ஆட்சி மாற்றங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் பட்டுன்னு வரலாம். ஏன் பெருந்தலைகளை உயிரிழந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. சோஷியல் அண்ட்ரஸ்டையும் நாம் பார்க்கலாம், கல்ச்சுரல் ஃபேட்டிகையும் நம்ம பார்க்க முடியுன்ற மாதிரி தான் இந்த ப்ரொடிக்ஷன் சொல்லுது. சைலண்ட் வார்ஸ் அண்ட் ஷிஃப்டிங் பார்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக போர் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம கடந்த சில வருஷங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நடக்கும், நமக்கு மனசு உடனே என்ன தோணும், ஐயோ ரஷ்யா அமெரிக்கா சண்டைக்கு வந்துடும் போல இருக்கு, 3rd வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிடும் போல இருக்குன்னு பல முறை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் 3rd வேர்ல்டு வாரை முழுமையாக பார்க்கலாம், நம்ம பார்க்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு உணர்த்துது. ஆக்சுவலாக இது போல் ஒரு உலக போர் மூலணும் அப்படின்னா சாதாரணமாக மூன்றாவது. எப்போ இந்த ரஷ்யா அமெரிக்கா 2த்துல ஒரு நாடு களத்துக்கு வருதோ அப்போ தான் இது போல் பேனிக் உலகத்துக்கு ஏற்படலாம். இதில் 2 பாசிபிலிட்டிஸ் பற்றி என்ன சொல்லாங்க. அதில் ஒன்று, சைனா இருக்குல்ல, அது தைவானை எப்படியாவது டேக் ஓவர் பண்ணணும்னு பல வருஷமாக அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. அது இப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த எஸ்கலேஷன் பெருசாக மாறுச்சுன்னா அப்போ தைவானுக்காக ஜப்பான், அமெரிக்கா அவங்களாம் களத்துக்கு வந்தாங்கன்னா உலக போருக்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது, ரஷ்யா அமெரிக்கா இந்த 2 நாடுகள் எப்போ நேரடி போர்க்களத்தில் இறங்குதோ அப்போ ஆப்வியஸாக உலக போர் தான். இந்த உலகம் 2 நாடுகளுக்கு இடையில போரையே தாங்க முடியாது. உலகம் முழுக்க போர்னா சத்தியமாக தாங்க முடியும். இருக்கிற ஒரே ஒரு பூமி, அதை ஒழுங்காக பார்த்துக்கணும். இங்கே இருக்க உயிர்களை எல்லாத்தையும் சாவச்சிட்டு வேற்று கிரகத்தில் உயிருக்கு தான் தேடி பிரோஜனம் இருக்காது. இந்த ரியாலிட்டிக்கும் புரிஞ்சால் நல்லா இருக்கும். இல்லை ரஷ்யா அமெரிக்கா 2 ஒரே டைமில் போர்க்களத்துக்கு வரணும் தான் கிடையாது. ஏதாவது ஒன்று முதல்ல வந்தாலே போதும், இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றோம். 3வது ப்ரெடிக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபால் ஆஃப் ஓல்டு டவர்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நியூ மார்க்கெட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி எடுத்துக்கிட்டா குளோபல் பவர் ஷிஃப்ட் ஒன்று நடக்கலாம்ன்ற மாதிரி தான் பொருள்படுதுங்க. ஸோ ஒரு புதிய கண்ட்ரி இப்போ இருக்க வல்லரசு நாடுகள் இருக்குல்ல, அதை விட பவர்ஃபுல்லாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பொருள் எடுத்துக்க முடியும். அதுலேயும் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இதை சார்ந்த ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பல ப்ராஃபஸிஸ்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதில் சைனா ஆப்வியஸாக இருக்குது. அதே லிஸ்ட்டில் இந்தியாவும் தொடர்ந்து நிலச்சிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த விஷயம் நடந்தால் சந்தோஷப்படலாங்க. சில கணிப்புகள் நடக்கவே கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இது போல விஷயம் நடந்தால் தாராளமாக சந்தோஷப்படலாம். பிக்கஸ்ட் எக்கனாமிக் ஃபால் அவுட் இந்த விஷயத்தை டேர்ம் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம உலக பொருளாதாரமே சரிஞ்சு போய் அப்போ இந்தியா ஓரளவுக்கு தப்பிச்சதெல்லாம் பார்த்துருக்கோம், அந்த கதைலாம் இருக்குல்ல, அது போல ஒரு விஷயம் திரும்ப நடக்கலாம்ன்றது தான் இதுக்கான பொருள். ஸோ பல நாடுகள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை 100% கொண்டு வந்துடுவாங்க. அதை நம்பி தான் ஃபுல்லாக போவாங்க. அந்த டைமில் எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறுது அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் கரன்சி இருக்குல்ல, அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுமே. ஸோ உலகம் முழுக்க ஒரே கரன்சின்ற விஷயம் கொண்டு வரப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாங்க. இது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. பாபா வாங்கிய அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இலான் மஸ்க் இதே மேட்டர் சொல்லியிருந்தாப்புல, இந்த கிரிப்டோ மாதிரி நிறைய கரன்சிலாம் வந்துருச்சுங்க, இதுக்கப்புறம் அதாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எலான் மஸ்க்கு ஃபைன்லாம் போட்டாங்க ஒரு கண்ட்ரியில், ஞாபகம் இருக்கா? கிரிப்டோ கரன்சி அவர் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருன்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் கூத்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் சார்ந்து யோசிக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஃபியூச்சரில் எப்படி என்னென்ன மாறப்போகுது. பைபிள் பார்த்தாச்சு, அப்புறம் நாஸ்ட்ராடமஸ் பாபா அவங்க சொன்ன விஷயங்களையும் கேட்டாச்சு. கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது நம்ம ஊர் ஆட்கள். இந்த ஜோதிடம் பேஸ் பண்ணி என்னென்ன சொன்னாங்க 2026 இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அதில் போரை மென்ஷன் பண்ணியே
குறிப்பா சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் ஜீவிதா அவர்கள் இவங்க 2 பேர் முன் வச்ச கணிப்புகள் இருக்குல்ல, அது ஓரளவுக்காச்சும் பழிச்சிருக்கான்றத இப்ப இந்த தொகுப்பு மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சேதங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். சனி என்ன பண்ணுன்னா, சனி உயிரை எடுக்காது, செவ்வாய் தான் உயிரை எடுக்கும். சனி சேதத்தை மட்டும்தான் உருவாக்கும். பொருள் சேதம், அந்த வண்டி அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் நிறைய பேத்துக்கு கொடுக்கும். அது பெரிய பெரிய சேதங்கள் கொடுக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் போய் இந்த மூல நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னாலே, மூலம்ங்கிறது வேரோட அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மூலம்ங்கிறது வேரிலிருந்து வரக்கூடியது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போது இது எப்படி இருக்குன்னா, நிறையா லைஃப்பில் எல்லாம் பட்டுன்னு ஆட்களை கட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க மாதிரியே ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்டே இருந்திருப்போம். எனக்கு இது வேண்டானா எனக்கு இது வேண்டாம். இந்த மூலத்தில் போய் செவ்வாய் உட்கார்ந்தனால ஒரு விஷயம். அப்போ இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னா, மிலிட்ரி வருவாங்க, டெரரிசம் வரும். இந்த 2 காம்பினேஷனும் நடக்கணும். இந்த டெரரிசம் அடக்கிறதுக்கு மிலிட்ரி உள்ளே வரணுங்கிறது ஒரு விதி அமைப்பு. எல்லாருமே இந்த சனியோடைய கட்டுப்பாடு, சனின்னு ஒன்று வருதுனாலே மிலிட்ரின்னு ஒன்று வருதுன்னு ஒன்று அர்த்தம், போலீஸுன்னு ஒன்று உள்ளே வருவாங்கன்னு அர்த்தம், ஒரு அடக்குமுறைக்கு வருவாங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இது எப்படி போக போகுது அப்படின்னா, யுத்த காலமாக இருக்க போதா? கிடையாது. இது யுத்தமாக நம்ம பார்க்க மாட்டோம். லீடர்லெஸ், அந்த லீடரோடைய பவர் இங்கே வேலை பார்க்கலங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, இது உலகத்துக்கே. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல டச் ஆகும். அது ஒவ்வொரு நாட்டும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு அடைஞ்சிட்டு தான் இருக்கும். அதாவது இந்த அரசால், இந்த உலகத்தில் அந்த அரசால் ஹேண்டில் பண்ண முடியாது, நாங்கள் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறோம், நான் லாக் பண்ணுறேன், ஏன்னா எங்கள்கிட்ட போதுமான ஆட்கள் இல்லைங்கிறதோ, இல்லை எந்த அரசு எதை வழிநடத்த போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறதோ, சரியான ஒரு தலைமையான ஒரு ஆள் இல்லைங்கிற ஒரு அமைப்புங்கிற டைம் ஜோனுக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு தலைவன் நிலைன்னா எப்படி இருக்கும்? இப்போ அந்த தலைவன் இருந்தும் செயல்பட முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்கிற மாதிரி தான், கையை கட்டிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மூலத்தில் செவ்வாய் இருக்கப்போ இது நடக்கும். எந்த கண்ட்ரியில் இது எல்லா இடத்துலையுமே இது நடக்கும். அங்கங்கே டச் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம இந்தியாவுக்கு இது எந்த வகையில் பாதிப்படையும் அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வாழ்வாதாரமே பிரச்சனையாயிட்டு இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஆச்சு, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இல்லை இப்போ நம்ம யூஎஸை மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லா ஊரையுமே இது கனெக்ட் பண்ணி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நான் எந்த ஊரில் இருப்பேன், நான் இங்கே இருப்பேனா, நான் வந்துடுவேனா, எங்கே போனால் நான் சேஃபாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தேடல், ஒரு பயம்ங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று சேஃபாக நான் ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். இடம் பெயர்ந்து போகிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லேயே எல்லாம் இருக்க மாதிரி. அந்த இடம் பெயர்ந்துங்கிறது என்னது? மூலம் வேரோடு அறுக்கும். இங்கேருந்து அறுத்து இன்னொரு விஷயத்தை புதுசாக உருவாக்க போகுது அப்படிங்கிறது தான். ஒரு சேஞ்சுக்கு இவங்க எப்படி மாறுறாங்க? ஏன்னா இனிமேல் இது நம்ம 2 வகையாக பார்க்கலாம். நல்லதாகவும் பார்க்கலாம், கெட்டதாகவும் பார்க்கலாம். ஆனால் ஒரு வாஷ் அவுட்டு தான் இது. ஒரு வாஷ் அவுட் ஆகி புதுசாக இன்னொரு விஷயத்தை பில்டு பண்ணி போகிற மாதிரி கூட இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்ரோஷமாக, ஏன்னா செவ்வாய் ஆக்ரோஷமாக தான் பண்ணோம், அது தாக்க போகிறதே சனியை தான் தாக்க போகுது. அப்போ சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எது சனிங்கிறது யூஎஸ் சனி தான். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போ யூஎஸுக்கு வேலை பார்க்கக்கூடிய கிரகம் சனி. அப்போ அந்த சனியை தாக்கணும்னா செவ்வாய் வரும். அப்போ அந்த செவ்வாய் எப்படி வரும்? மூர்க்கத்தனமாக வரும், மனிதர்களுக்கு கோவத்தை தூண்டும். அப்போது அந்த தலைவனுக்கு தாட் ப்ராசஸை மாற்றும், தப்பாக யோசிக்க வைக்கும், அவசரப்பட வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க வச்சிரும். அதுக்கப்புறம் ஏன் இது கொடுத்தோன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க பெருசாக மாட்ட போகிற மாதிரி இருக்குது. அப்படி அவங்க மாட்டுறாங்க அப்படின்னா சில நிலைகள் தடுமாறுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. யார் அப்போ இந்த முடிவு எடுக்க போகிறா? அப்போ இவங்களே இப்படின்னா அப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யார் வர போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நடக்கிறப்போ அது யாரோ எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களையும் கொஞ்சமாவது டச் பண்ணிட்டு தான் போகும். திடீர்னு ஒரு பிளாஸ்ட் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், மனிதனுடைய அலட்சியங்கள், இந்த மாதிரி. ஏன்னா சனி எங்கெல்லாம் டிசிப்ளின் மிஸ் ஆகுதோ அங்கெல்லாம் செவ்வாய் தன் வேலையை காட்டும். தலைவன் இல்லாமல் இயங்கும்னு சொல்கிறேன்ல, தலைவனுக்கு சரியான தாட் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறேன்ல, அது ரஷ்யாவால் நடக்கும். எடுக்கிற முடிவுகள் தவறாகும். அவருக்கே சில பர்சனல் இஷ்யூஸ்லாம் வரும். அந்த பர்சனல் இஷ்யூஸ்னால் அவருடைய பிஹேவியரிசம் அந்த நாட்டுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ இந்த ரஷ்யாவுக்கு இப்படி ஆகிறப்ப அது செவ்வாய். ரஷ்யா செவ்வாயா?
ஓகே. இப்போ சனி போய் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சனி ஹெல்ப் பண்ணாது, சனிக்கு ஆகாது. யூஎஸ் அதான் கரெக்டாக இருக்குது. செவ்வாய் சனி அமெரிக்கா ரஷ்யா. ஓகே. ஆகாது. ஸோ இது வந்து பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதும், ஒரு சில உயிரிழப்புகள் பார்க்குற மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, இயற்கையும் சேர்ந்து இப்போ ஒரு ஆட்டம் ஆட வருதுங்கிறது தான். ரஷ்யா பேஸ் பண்ணியா? ஜென்ரலாகவே ஓகே ஓகே. ஜென்ரலாகவே இந்த பூமி இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த 2026 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, 26/8/9/1 அப்படின்னு அந்த கால்குலேஷன் நம்ம பார்க்குறப்போ, இந்த 1 அப்படிங்கிறது வந்து இந்த பூமின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப நிறைய டீக்ளட்டரிங் வேலை பண்ணும், க்ளீனிங் வேலை நிறைய பண்ணும். டிசிப்ளின் ஒழுக்கம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது விதிமுறைகள் விதிக்கப்படும். இந்த ஊரில் இப்போ நீங்கள் எங்கள் ஊருக்கு வரலாம், நீங்கள் வரக்கூடாது, விசா ப்ராசஸ் டைட் ஆகிறது, நிறைய பேர்த்துக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், வேலை போகக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய ஆகிறது, இதனால் ஃபேமிலிகள் உடையிறது, இந்த மனக்கசப்புகள் வர்றது, சில பேர் சொத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இருக்கிற சொத்தை வந்து விற்றுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைந்து இருக்கிற மாதிரியான ஒரு இது தான் வரும். இதை வந்து இந்த ரஷ்யாவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சம்டைம்ஸ் அது மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா இராணுவம் வரும். இராணுவத்தோடைய இன்டர்ஃபியரன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது. ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய தலைவர் எவ்வளோ தெளிவாக கொடுக்குறாருங்கிறது தான் ஒன்று இருக்குது. அப்போ 2026 பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஆமாம். ஓகே. இப்போ விளாடிமிர் புட்டினாக இருக்கட்டும், கிம் ஜாங் உன்னா இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களாக இருக்கட்டும், உலகம் முழுக்க பேர் சொல்கிற மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இவங்களில் யாருக்காவது 2026 கொஞ்சம் பாதகமாக அமையலாம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நம்ம யூஎஸில் இருக்கிறவருக்கு தான் சொல்லணும். ட்ரம்ப் சொல்கிறீங்களா? எல்லாருமே தலைவனே டார்கெட் பண்ணால் எப்படி என்ன நடக்கும்னு சொல்கிறீங்க? ஏன்னா சனி ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுக்க போதுன்னா, இப்போ அவர் வந்து அந்த டிசிப்ளினை கொண்டு வரேங்கிற ஒரு பேரில் தான் வந்து அங்கேயும் தலை வந்து கரெக்டாக தெளிவாக சில டெசிஷன்ஸ் அவர் எடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ அவர் வந்து தன் மக்களை காக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தனக்கு தானே சூனிய வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்குள்ளேயும் இப்போ அவர் போயிட்டுருக்கிறார். அதாவது தன் கையை எடுத்து தானே குத்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது. எல்லாத்தோடைய ஒரு பர்சனல் லைஃப்பில் போய் கை வைக்கிறதாகட்டும், எல்லாத்தோடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறதாகட்டும், இது எப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் ஃபேஸ் பண்ணாமல் அவங்க இந்த டெசிஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மற்ற நாட்டுக்காரங்களுமே வந்து அந்த இடத்த நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குங்கிறனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுறாரு அப்படின்னு இருக்கப்போ டாலர் வேல்யூ குறையிறது, எல்லா கட்டுப்பாடுகளும் கொண்டு வர முயற்சி பண்ண அவர் ஏஐயை வந்து இப்போ ரொம்ப நம்புகிறார். அது நாளைக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப, ஏன்னா அது ராகு, அவங்களை அது எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும். மனிதர்களும் தேவை. அதுவே சனி சம்மந்தப்பட்டது. இந்த சனி வந்து அங்கே இருக்க அந்த போலீஸ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது, ரொம்ப அந்த ஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கப்போ, சனி தனக்கே தண்டனை கொடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்கிறப்போ செவ்வாய் கொடுக்கும். ரொம்ப டிசிப்ளின்குள்ளே போகிறப்போ செவ்வாய் விடாது அப்படின்லாம் ஒன்று இருக்குது. இது யுத்தமே சனி செவ்வாயோடைய யுத்தமாக தான் வந்து இது பார்க்கவே படுது. அதாவது நல்லவனா மாற ட்ரை பண்ணுறேன்னா அது விடாது, உன்னை கெட்டவனா மாற்றும் கிட்டத்தட்ட அது மாதிரி. ஆமாம். இப்போ அவங்க போடக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க போடுற அந்த பார்டர் கரெக்ட். சுற்றி இருக்கவனுக்கு அது சரி இல்லை ஓகே அப்படிங்கிறப்ப தாக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஎஸ் இது ஷாக்கிங்காக இருக்கு. அடுத்ததாக இந்த வேர்ல்டு லீடர்ஸ் பல பேரை சொன்னல, தலைமை மாற்றம் எதனா ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏதாவது நாட்டு தலைவர் சார்ந்து அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்ஃபேக்ட் ராஜினாமா பண்ணுறதோ, உடல்நிலை சரியில்லாமல் இன்னொரு ஆளை மாற்றி போடுறதோ, இல்லை அவசரமாக ஒரு தேர்தல் ஒன்று வச்சு அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதோ, சம்திங் இது போல். நாம் அறிஞ்ச உலகத் தலைவர்களில் இவருக்கு 2026 அந்த சீட்டு கொஞ்சம் பிரச்சனைப்பா, அதுலேருந்து விலக வாய்ப்பு இருக்குன்னா யாரை சொல்லுவீங்க? மோடிக்கு டைம், மோடி சாருக்கு டைம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக விருச்சகத்துக்கு டைம் நல்லா இருக்குது. 2026 வந்து அவர் இப்போதைக்கு கொஞ்சம் இப்போ எப்படி இருக்குன்னா மறைஞ்சு வாழ்கிற மாதிரியான ஒரு அமைப்புன்னு தான் அவருக்கு சொல்லணும். சத்தமே இல்லாமல் இருந்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறமா தலை காட்டலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 தலை காட்டலாம். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்டப் ஆகி வரக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸும் எடுத்த முடிவுகள் நிறைய தவறு அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சு
கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு யார் பேச்சும் கேட்காம கரெக்டாக சுயமாக சிந்திச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருந்தாலுமே எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இல்லை. ஓகே. அந்த முடிவுகள் கரெக்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னா சேஃபர் ஜோன். ஓகே. ஏன்னா இப்போ விருச்சகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, விருச்சகம் மற்றவங்கள நம்பிட்டா சரியாக லைஃப் போகாது, அது எல்லாத்துக்கும் பாதிப்பு. ஓகே. ஏன்னா இவங்க தன்னிச்சையாக இருந்து நிறைய விஷயங்களை உருவாக்க முடியும்னே இருக்குது. அப்போ தன்னிச்சையான முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. இவங்க தன்னிச்சையாக என்ன முடிவு எடுத்தாங்களோ அது நல்லாயிருக்கும். கேட்பார் பேச்சை கேட்டு எடுத்தாங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்ற உலகத்தில் சார்ந்து எதுவுமே பெருசாக இதில் இல்லை இருக்குது. இதை தான் நான் தான் சொன்னேன்ல, இதில் வந்து ஒரு தலைவருக்கு வந்து இந்த பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ்னால யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பெண்ணால் ஒரு பாதிப்பு வரும். ஓகே. ஒரு பெண்ணால் பாதிப்பு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டணும். இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு யாருக்காவது நடக்கும். அது நம்ம இந்தியாவாகவும் இருக்கலாம், இந்த உலகத்தில் எந்த இடமாவும் இருக்கலாம். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரம்ப் பெரிதாக அடிப்பட்டு இப்போ அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது அங்கே கனெக்ட் ஆகும், வேறு என்ன போகுமா? கனெக்ட் ஆகும். இது வந்து விதி அமைப்பு. இந்த மாதிரி பெரிய ஆள் ஒரு விமனால் மாட்டணும், மாட்டி அசிங்கப்படணும், தன் தலைமை பொறுப்பை இழக்கணும், வேற யாராவது வரும் தலைவர்களுக்கு. ஓகே. வரும். ஏன்னா ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா 2026 சுக்கிரனுக்கான வருடம். சுக்கிரனா பெண்கள். ஓகே. பெண்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. ஆண்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஆண்கள் வந்து ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புனா என்னது, டிசிப்ளின் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. ஸோ பவர்ஃபுல்லாக இருக்க போகிறதே சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரன் வந்து ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணை வச்சு ஒரு பிரச்சனையும் பண்ண முடியும், உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னா ஒரு பெண்ணால் அது முடியும். அப்போது ஒரு பெண்ணால் தான் இந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுல தான் தெளிவாக இருந்துக்கணும். அப்பா, சுக்கிரனை சுற்றி இவ்வளோ விஷயங்களா? அப்போ 2026 சுக்கிரனுக்கானது. அது ஆக்சுவலாக பெண்கள் மட்டுமா இல்லை மற்ற விஷயங்களை குறிக்குமா சுக்கிரன்? சுக்கிரன் வந்து நம்மளுடைய வசதி, வாய்ப்பு, ஆசைகள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. இச்சை ஆசைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சுக்கிரன். சுக்கிரன் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். முக்கியமாக அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. ஆனால் சுக்கிரனுக்கு வந்து கௌரவம் கிடையாது. சுக்கிரன் வந்து ஒழுக்கத்தை மறந்துடும். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது நம்ம உலகத்துக்குன்னு சில கன்செப்சுவல் நார்ம்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் தனி மனிதனுக்குன்னு சில ஆசாபாசங்கள் இருக்குதுன்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம வந்து எதை வந்து நல்லது கெட்டது பாவம் புண்ணியம்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, நம்ம உலகத்தில் நம்ம சில நார்ம்ஸ் வச்சுருக்கோம். இது புண்ணியம், இது கெட்டது, நல்லது கெட்டது, இந்த உலகம் சார்ந்து அதான் கான்செப்சுவல்னு சொல்லுவாங்க. அது அந்த கான்செப்சுவல் படி இருந்துக்கிறது, இந்த உலகத்தோடைய கான்செப்சுவல் படி இருந்துக்கிறதுங்கிறது குரு சொல்லும். சுக்கிரன் என்ன சொல்லும் அப்படின்னா, உலக கதையில் விட்டுத்தல்ல, தனி மனிதனா எனக்கு என்ன, எனக்கு இப்போ இது வேணும், யாருக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன, இந்த கேரக்டர் நல்லா இருக்கா, அப்போ இவனுக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், இப்படி தர்மத்துக்கு இவன் போயிட்டு போட்டுமே அப்படின்னா அப்படி தர்மம் கூப்பிடாது. அப்போ அந்த தர்மத்துக்கு சுக்கிரன் ஹெல்ப் பண்ணும். சுக்கிரன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மட்டும் தூண்டி விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் உள்ள சனி வரும். சனி வந்ததுக்கப்புறம் தான் தர்மத்துக்கு போக முடியும்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த சுக்கிரன் இந்த வேலையை தான் பார்க்கும். இந்த டிசையர்ஸை இப்போ கிளப்பி விடும். ஏதோ ஒரு பெண் மோகத்தினால ஆசைகளுக்கான ஆண்டு, அது பெண்ணால் சனி மாட்டிக்கக்கூடிய ஆண்டு. இதை கேட்டு எத்தனை பேர் ஹார்டாக வரும்போது தெரியல. ஓகே, ரைட்டு. இந்த பயங்கரவாதிகள் இருக்காங்களே, டெரரிசம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எதனா கிரகத்தை வச்சு குறிப்பிட முடியுமா? சனின்னு சொல்லிட்டேன்ல, சனின்னு ஒன்று உள்ளே வந்துடுச்சு அப்படின்னாலே போலீஸும் வந்துடும், டெரரிசமும் இதில் வந்து செவ்வாய் சனின்னு ஒன்று காம்பினேஷன் வருதுனாலே இது டெரரிசம் வருதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட சண்டையை குறிக்கிற மாதிரியே. ஆமாம். ஆனால் இந்த சண்டை வந்து அதான் சொல்கிறேன்ல, இதை யுத்தம்னு பார்க்குறத விட தானாக வேறெடுத்து போகிற மாதிரி இது. ஓகே, நீங்கள் சொன்னது யுத்தம்னு பார்க்காதது தானாக வேறு இருக்கிறது அப்படின்னா டெரரிசமை ஒரு நாட்டு இராணுவமும் எதிர்கொள்கிற விதத்தை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். அது இன்னும் முடியலப்பா, தேவைப்பட்ட கையில் எடுப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. 2026 ஆப்ரேஷன் சிந்தூர் திரும்ப கையில் எடுக்கப்படுமா? வாய்ப்பு இருக்கா? ஓ, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரக்காக அவங்க அந்த வேலையை பார்க்கலாம். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இது நம்ம வாராக பார்க்க வேண்டாம். இது வார் கிடையாது, ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் தான். இது எல்லாமே வந்து
வேரோடு நாங்கள் இருக்கிறோம், வேரோடு இதை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ராகு வந்து ஹெல்ப் பண்ணும். ராகு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் நம்மளோட இந்தியாவுக்கு ராகு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்போ அது இருக்குது. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவே, அதாவது மனிதர்கள் இல்லாமல் அந்த மெஷினே நிறைய பேர்த்தோட உயிரை காப்பாற்றும். ஆனால் கொல்றதுக்கு தான் நிறைய உருவாக்கி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்தியா உருவாக்கும், காப்பாற்றுறதுக்கு உருவாக்கும். காப்பாற்றுறதுக்குன்னா தன் மக்களை காப்பாற்றுறதுக்கு உருவாக்கும். இப்போ இராணுவத்தில் வந்து மனிதர் அங்கே இருக்க இராணுவ வீரர்கள் போய் தன் உயிரை இழக்கணும்ட்டு இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு மெஷின் போகும். அந்த மெஷின் போய் அதை பார்த்துட்டு வந்து அந்த இராணுவத்தில் இருக்கவங்களுடைய உயிர் காக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. ஸோ சனி வந்து எங்கெல்லாம் டிசிப்ளின் கரெக்டாக இருக்குதோ அந்த இடத்துல கரெக்டாக போய் காப்பாற்றுற மாதிரியான சுச்சுவேஷன். ஏன்னா இது ஆன்மீக பூமி. ஸோ இங்கே வந்து ஆன்மீகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா இந்த வருட 2026 வருட கடைசி இந்த ஆஃப்டர் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமே எப்படின்னா ஆன்மீகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்க போகுது. சூப்பர். ஸோ இந்த ஆன்மீகம் நிறைய விஷயங்களை காப்பாற்றும், நம்ம ப்ரொடெக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உலக நாடுகளை நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா எவ்வளோ புண்ணியம் பண்ணதுன்னு அப்போ தாங்க தெரியுது. அவ்வளோ அமைதியான வாழ்க்கை. நிறைய பேர் வருவாங்க இந்தியாவுக்கு. 2026 நிறைய பேர் திரும்பி வருவாங்க வெளிநாட்டில் இருந்து. நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி நிம்மதியாக இருக்கோன்னு நினச்சிட்டு வருவாங்க. இங்கேயாவது நிம்மதியாக இருந்துருவோமா, எதையோ ஒன்று பண்ணி வாழ்ந்துடலாங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது எனக்கு. பொருளாதார தாக்கம் என்பது இருக்கும். உலக அளவிலே பொருளாதார மாற்றங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியா மேலே அமெரிக்கா கடு விதிச்சாங்க, பல நாடுகள் மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சாங்க. நீங்கள் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரியா போர், இந்த காசா, இதோடைய தாக்குதல் உலகம் முழுக்க இருக்குது. நீங்கள் தங்கம் இவ்வளோ விலை ஏறுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த உலக போர்லாம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இந்த அமெரிக்க டாலருக்கு உண்டான பிரச்சனைகள், ஏற்ற இறக்கங்கள், அதே மாதிரி உலக அந்த அன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் வந்து வர்த்தகம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதன் காரணமாக தான் இதெல்லாம் ஏறிட்டு இருக்குது. எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து டு த டவுன்வேர்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோடைய தாக்கம் ஆசிய கண்டத்திலையும் ஆஸ்திரேலியா போன்ற கான்டினென்ட்ஸ்லையும் இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து யூரோப்பில் போய் எதனா போர் ஆரம்பிச்சிட போகிறோன்ற பயத்தில் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் இருந்துட்டு இருக்கு சார். அப்படி இருக்கும்போது ரஷ்யாவால் புதுசாக போர் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா? ரஷ்யாவால் புதுசாக போர் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 2026. ஓகே, இது நடக்க தான் பார்ப்போம் சார். சார் அடுத்து நியூக்ளியர் பாம்பு சார். நாம் இது வரைக்கும் மனுஷங்களும் 2 இடங்களை மட்டும் தான் வெடிச்சு பார்த்துருக்கோம். ஒன்று ஹிரோஷிமா, நாகசாக்கி. இதை தாண்டி பல ப்ராஃபஸிஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அணுகுண்டு வெடிக்கும்னு சொல்கிறாங்க. அது டெஸ்டிங்காக வெடிக்குமா, மக்கள் மேலே வெடிக்குமான்னு தெரியல. உங்களோட கணிப்பு 2026 அணுகுண்டு வந்து பெரிய அளவில் வெடிக்கிறதுலாம் உண்டான சாத்தியக்கூறுகள் 2026 கிடையாது. 8 கூட்டி எண்ணிக்கை 1ங்கிற போது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் இல்லை. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இப்போ அந்த நாடு பெருசா, இந்த நாடு பெருசா, அதுன்னு சொல்லிட்டு ஒரு நாடுகளும் சண்டையில் இறங்கிட்டு இருக்குல்ல. இந்த நேரத்தில் சடனாக ஒரு ஏலியன் என்ட்ரி கொடுத்தா, ஏலியன்ஸ் இருக்கோ இல்லையோ, அதுவும் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு மட்டும் நடந்துச்சுனாக்கா இப்போ இருக்க கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையும் மறந்துடுவோம்ல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.